ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 4/5/2025 அக்ஷயா AK 701க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மார்க்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். ஸோ டவுட் இருந்துச்சுன்னா 2 நம்பராக கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை தான் கொண்டு வந்திருக்கோம். அதாவது சண்டே டு சண்டே ரிசல்ட்டு தான் கொண்டு வந்திருக்கும். ஸோ ஏபிசி போர்டு ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை 570 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 919, அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை வந்து 096. இப்படி எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சண்டே டு சண்டேயோட ரிசல்ட் நண்பா. இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏபி போர்டோட வந்து 1001 சொல்லிட்டு 2 தடவை மாற்றி மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்கிது நண்பா. சி போர்டு நம்பர் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 089லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் நம்மளுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏபிங்கிறதுனால இதில் ஏபியில் இருக்கிறது 08, இதோட நம்ம +10. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 1 மிச்சம் 1ங்கிறதெல்லாம் கூட்ட வேணாம். ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். அதாவது 0வோட 1 கூட்டினா 1, இந்த 0வோட 8 கூட்டினா 8, 1 அல்லது 8. இதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சி போர்டு அல்லது ஆல் சி போர்டா அல்லது ஆல் போர்டா. இப்போ நம்மளுக்கு இந்த 089க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 158. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 18. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்ட் சி நண்பா. ஸோ இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸாக கிடச்சிருக்கு. ஸோ சி போர்டுக்கு பார்க்குறோம், ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு ஏசி போர்டாக கிடச்சிருக்கு. இப்போ 158க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 15 மட்டும்தான். ஏன்னா இதான் நம்மளுடைய ஏபி போர்டு. இதோட +10. இப்போ இதை கூட்டிடலாம். 1 கூட்டினோம்னா 2, இது 0வோட 5 கூட்டினா 5, 2 அல்லது 5. நம்மளுக்கு இந்த 158க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 5. இப்போ நம்மளுக்கு இந்த 158க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 035 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்தாச்சு. 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்குது நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா ஏசி போர்டு, 2வது ட்ரா நம்மளுக்கு சி போர்டு. இப்போ ஃபார்மெட் மாறுது. 2 ட்ரா 10 வச்சு எடுத்தோம். இனி 2 ட்ரா வந்து நம்ம 01 வச்சு எடுக்கணும். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்து இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இப்போ 035க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு 03 மட்டும் தான் தேவை. இதோட +01. இப்போ இதை கூட்டிடலாம். 0வோட 0 கூட்டினா நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். இங்கே 3வோட 1 கூட்டினா 4. அப்போ 0 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 035க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 0வா அல்லது 4. இப்போ நம்மளுக்கு இந்த 035க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 907. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சி போர்டு இல்லை, ஆனால் பி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதாவது ஆல் போர்டு பாஸ். அதோட இந்த இடத்துல போர்டு வந்து பி. இந்த இடத்துல நம்மளுக்கு ஆல் போர்டில் ஹிட் ஆகிருக்கு. இப்போ நம்ம 907க்கு பார்க்கலாம் நண்பா. இதில் நமக்கு 90 மட்டும் தான் தேவை. இதோட +01. இப்போ இதை கூட்டிடலாம். 0வோட 9 கூட்டினோம்னா 9, 0வோட 1 கூட்டினா 1, 91 கிடச்சிருக்கு. இந்த 907க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 1. இப்போ நம்மளுக்கு இந்த 907க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 096. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. மறுபடியும் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா மறுபடியும் பி போர்டு. இப்போ 4 ட்ரா முடிஞ்சு நண்பா. 4 ட்ராவில் 2 ட்ரா சி போர்டு, 2 ட்ரா பி போர்டு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். ஆனால் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். 096. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 09 மட்டும் தான். இந்த ட்ராவில் நம்மளுக்கு மறுபடியும் எக்ஸ் சேஞ்ச் ஆகுது. 10 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ +10.
இப்போ இதை கூட்டிடலாம். 0வோட 1 கூட்டினோம்னா 1, இங்கே 0வோட 9 கூட்டினா 9, 1 அல்லது 9. நம்மளுக்கு இந்த 096க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 1 9. இப்போ இந்த 096க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 919 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல் போர்டுமே கிடச்சிருக்கு நண்பா. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ABC ஃபுல் போர்டுமே ஹிட் ஆகிருக்கு. இது ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம் நண்பா. இப்போ கிட்டத்தட்ட 5 ட்ரா பார்த்தாச்சு. 5 ட்ராவிலையுமே நம்மளுக்கு டச்சு அதோட போர்டுகளும் இருக்குது நண்பா. இப்போது இந்த ட்ரா கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு நம்மளுடைய இன்றைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். 919 இதில் நம்ம எடுக்க போகிறது 91, இதோட +10. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 1 கூட்டினா 0, இங்கே 1ஓட 0 கூட்டினா 1, 0 அல்லது 1. நம்மளுக்கு இந்த 919க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 1 அல்லது 0. இப்போ இந்த 919க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 570. இது இந்த இடத்துல நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 570 தான் நண்பா நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். கண்டினியூஸாக டச் இருக்குது. அதோட நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. இந்த ட்ராவில் சி போர்டு வரும்போது நான் கெஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தலாம். அதே மாதிரி நண்பா கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாரும் ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். அதனால் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் வச்சு கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங்க எட்ட முடியும். அதனால தான் நம்ம எப்போதுமே சரி ஞாயிறு டு ஞாயிறு, திங்கள் டு திங்கள், செவ்வாய் டு செவ்வாயின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துடலாம். 570 இதில் நம்ம எடுக்க போகிறது 57. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு 01 +01. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 5 கூட்டினா 5, இங்கே 7ஓட 1 கூட்டினா 8, 5 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நண்பா. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. 5 அல்லது 8, 5 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ அல்லது ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது நண்பா. ஏன்னா இது பழைய நம்பராக இருக்கிறதுனால 5885 அல்லது 5588ன்னு வர வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் புரிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டாலும் நம்ம சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரே ஒரு சி போர்டு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 4/5/2025 அக்ஷயா AK701க்கான கெஸ்ஸிங் பார்த்தாச்சு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.